வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி, ஜிரியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வரும் பிரச்சனைகளுக்கு ஃபிசியோதெரப்பி எப்படி பயனளிக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்க சிறுநீர் கழிவு அண்ட் மலக்கசிவு, அதாவது யூரின் இன்கான்டினன்ஸ் அண்ட் ஃபீக்கல் இன்கான்டினன்ஸ். இது எல்லாருக்குமே இருக்குமானா பலருக்கு இருக்குது. அன்றைக்கி லாஸ்ட் வீக் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். ஒரு லேடியை பார்த்தேன், எங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான். என்ன ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன விஜயா, எப்போ பார் ஒரு கவர் காட்டினேன், இதுதான் எங்கே பார்த்தா நான் தூக்கிட்டு போயிட்டு வேண்டியது. என்ன அப்படின்னா டயப்பர். ஒரு 55 ஏஜ் லேடி டயப்பரோடு தான் சுற்றிட்டு. நான் பர்ஸ் எடுத்து வைக்கிறோன்னா டயப்பர் எடுத்து வச்சிட்ருக்கேன். இதோடு தான் நான் எங்கே போவேன். நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் போக வேண்டியிருக்கு. பெரிய பிரச்சனையாக இருக்குது. பஸ் ட்ராவல்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு விடிவே கிடையாது போல் இருக்கே அப்படின்னு. என்னென்னா அவங்களுக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சிறுநீர் கசிவு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது, இந்த வயது ஆக ஆக ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு 2 அந்த டயப்பர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. ஸோ எங்கே போனாலும் அந்த டயப்பரோடு தான் அவங்க போகணும். அது போக இல்லைன்னா கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னொருத்தர் அவருக்கு மலக்குடலில் பிரச்சனை ஆகி ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கட்டி, அதாவது வேறு மாதிரி கட்டி இருந்திருக்கு, அது ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. கட்டிலாம் நல்லா சரியாயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மலம் சொட்டு சொட்டாக, அதாவது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம், அதாவது சிரிச்சா, தும்முனா, குனிஞ்சா, வெயிட் தூக்குனா, ட்ராவல் பண்ணால், ஒரு அதிர்ந்தா, அது மாதிரிலாம் என்ன ஆகும்னா அந்த சிறுநீர் கசிவு மலக்கசிவு இருக்கும். இது எதனால் ஏற்படுது அப்படின்னா அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் இருக்குது. இது ஆண்களுக்கு, பெண்களுக்கு, நடுத்தர வயதினருக்கு, வயதானவருக்கு, யாருக்கு வேணால் வரலாம். அறுவை சிகிச்சைக்கு பிறகு வரலாம். முக்கியமாக பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லாட்டி வயிற்று ஏதாவது அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் அந்த பெல்விக் ஃப்ளோர், அதாவது சில பேருக்கு பார்த்திங்கன்னா டெலிவரி, அதாவது குழந்தை பேருக்கு அப்புறம் வரும், லேசாக இருந்திருக்கும். அந்த மாதவிடாய் நின்றப்புறம் இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். அதுலேயே அவங்களுக்கு ஏதாவது கர்ப்பப்பை பிரச்சனை, வேறு ஏதாவது பிரச்சனை, இல்லை அந்த இடத்துல கேன்சர் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுறுப்பு ஆணுறுப்பில் பிரச்சனை ஏற்பட்டு கட்டியோ இல்லை கேன்சரோ டிபி அது மாதிரி அதுக்கு ஆப்ரேஷன், ரேடியேஷன்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பெல்விக் மசில், அந்த ஆனஸுங்கிற மலவாய், இந்த சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகிடும். இதற்கு இந்த மாதிரி நாப்கின்ஸோடு தான் சுற்றணும் கிடையாது. சில பயிற்சிகள் இருக்குது, கேர்ள்ஸ் எக்ஸசைஸ்ன்னு இருக்குது. அந்த எக்ஸசைஸை ஃபிசியோதெரப்பி மேற்பார்வையில் கற்றுக்கிட்டு வீட்டில் ரெகுலராக பண்ணணும். அது மாதிரி பண்ணுறப்ப சில மாதங்கள், வாரங்களில் அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தது என்னென்னா, அவங்கள யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்க பேஷண்ட் பக்கத்தில் போகிறதுக்கு அருவருப்பாக இருப்பாங்க. ஏன்னா வயதானவர்கள் அந்த நாப்கின்லாம் போட்டால் கூட சரியாக கழுவலை, இல்லை அவங்க டேர்ன் பண்ணி ஏந்திரிக்கிறப்ப பெட்டிலையோ இல்லை அவங்க ட்ரெஸ்ஸுலையோ படுத்துச்சுன்னா அந்த யூரின் ஸ்மெல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அது கேர்டேக்கராக இருக்கலாம், இல்லை வீட்டில் யாராவது இருக்கலாம். யார் அவங்கள பார்த்துக்கிறாங்களோ இந்த பிரச்சனை இருந்ததுன்னா அவங்கள்ட்ட போய் கிட்டக்க இருந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு, ஃபீட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ இதை மருந்துகள் ஓரளவு தான் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இது மசில் வீக்னஸ், பெல்விக் ஃப்ளோர் மசில் அண்ட் ஆனஸ் மசில்ஸோட வீக்னஸ். இதற்கு பயிற்சிகள் இருக்குது. இந்த பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணுறப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த யூரின் இன்கான்டினன்ஸ், மோஷன் இன்கான்டினன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அவங்க அந்த நாப்கின்லாம் யூஸ் பண்ணாமல் நார்மலாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.